ஹலோ, யாருங்க பேசுறது? எங்க இங்க ஒரு ஃபோன் இருந்தது, ஃபோன் வந்தது, அதை அட்டென்ட் பண்ணுங்க. ஏங்க அந்த போன் எண்ணித்தாங்க. ஏங்க நான் அதே இடத்துல இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேங்க ப்ளீஸுங்க. ஓகேங்க, வாங்க வாங்க, இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். A few minutes later. இந்த போனு ஒண்ணு போனுச்சுன்னா வரவே வராது. இப்போ என் லைஃப்ல முதல் தடவை லக்கு வந்து இருக்குங்க. என் செல்லு தொலைச்ச மாதிரி உங்களை பார்த்த உடனே என் மனுஷே தொலைச்சிட்டுங்க. கேட்கல. லவ் யூங்க. லவ் யூ. ஐ லவ் யூங்க. ஜோதிடம் என்பது மாயமல்ல, அது கடவுள் நமக்கு கொடுத்த வரம். நாங்கள் ஆதிவாசிகள், எங்கள் மூதாதையர்கள் முதல் அனைவரும் முகம் பார்த்து அற்புதமாக ஜோதிடம் சொல்வோம். உங்களுக்கு எந்த விதமான ஜோதிட குறை இருந்தாலும் பண்டித் துர்கா அவர்களை அணுகி 9 நாட்களில் நிவர்த்தி செய்து கொள்ளலாம். உடல் நலம், கல்வி, வியாபாரம், வசியம் செய்தல், காதல், திருமணம், லட்சுமி பரிகாரம், குழந்தை பாக்கியம், வாஸ்து சாஸ்திரம், தாம்பத்திய கோளாறு, வழக்கு விவகாரம், கணவன் மனைவி ஒற்றுமையின்மை, இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தால் இந்த ஜோதிடரை அணுகி உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நிவாரணம் அடையுங்கள். யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாத பிரச்சனைகள் எங்களிடம் வெற்றிலையில் மை போட்டு பார்த்து கூறப்படும். கெட்ட காற்று, துஷ்ட காற்று, கிரக செய்வினையால் நிவர்த்தி செய்து எந்திரங்கள் கொடுக்கப்படும். ஸ்ரீ கனகதுர்கா ஜோதிட நிலையம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் போன் செய்தால் போதும், ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கப்படும். 11 நாட்களுக்குள் அனைத்து பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும். ஸ்ரீ கனகதுர்கா ஜோதிட நிலையம். எப்படியாவது ஓடி வந்துட்டான். சாமா பிண்டு வந்துட்டான். லड़की लड़की என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை கொலுசு. लड़की लड़की என்ன லட்கி? இந்த கண்ணு குட்டி பேருக்கு இருக்கு. लड़की लड़की என்ன லட்கி? ஹலோ. சொல்லுங்க. ஹலோ, யாருங்க பேசுறது? எங்க இங்க ஒரு ஃபோன் இருந்தது, ஃபோன் வந்தது, அதை அட்டென்ட் பண்ணுங்க. போனா? ஏங்க அந்த போன் எண்ணித்தாங்க. தெரியாம மிஸ் பண்ணிட்டு போயிட்டேங்க. என் பேர் தருமாங்க. தெரியாதனமா மிஸ் பண்ணிட்டு போயிட்டேங்க. இங்க நான் ஒரு பார்க்ல இருக்கேன், வேணா வந்து வாங்கிக்கோங்க. நான் இங்க தான் உட்காந்துட்டு இருக்கேன். பார்க்கு. ஏங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்க்ல தாங்க வந்துட்டு போனேன். ஏங்க என் செல்ல கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு செல்லுங்க. எங்க ஒன்னும் டியூ கூட முடியலங்க. ஏங்க நான் அதே இடத்துல இருங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேங்க ப்ளீஸுங்க. ஓகேங்க, வாங்க வாங்க, இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்க பேர் என்னங்க? என் பேர் வித்யாங்க. நித்யாங்க. என்னது பேருங்க என்னங்க? வித்யா. வித்யா வேற லெவலுங்க. இந்த போனு மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்க, உங்களுக்கு ஒரு கோவிலே கட்டுவோங்க. ஐயோ, அந்த அளவுக்குலாம் வேணாங்க, நீங்க போன் மட்டும் வாங்கிக்கோங்க. எனக்கு பிறகு போற பொம்பளை பிள்ளைக்கு வித்யான்னு தாங்க பேர் வைப்பேன். உங்களை நான் மறக்கவே மாட்டேங்க ப்ளீஸுங்க. செல்ல இல்ல எடுத்துட்டு போயிடாதீங்க. ஓகேங்க, வாங்க வந்து வாங்கிக்கோங்க. போக மாட்டீங்களா? அதெல்லாம் போக மாட்டேங்க, இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். வாங்க. ஏன்னா நிறைய பேர் செல்லு திருட்டுன்னு போயிடுவாங்க. கிடைச்சது லாபம் சொல்லிட்டு பாதி வேலைக்கு வித்துருவாங்க. உங்களை வந்து உங்க வாய்ஸை கேட்டா அந்த மாதிரி தெரியல. கியூட்டான வாய்ஸா தான் இருக்கு. அப்படியாங்க? ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. செல்லு கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க ப்ளீஸுங்க. இல்லங்க, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க வந்து வாங்கிட்டு போங்க. அந்த பார்க்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பேன். வெயிட் பண்ணுங்க, எவ்வளவு நேரம் வந்தாலும் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகேங்க, வெயிட் பண்றேன். வாங்க. லவ் யூங்க. இல்லங்க, ஒரு அந்த ஃப்ளோல சொல்லிட்டுங்க, ஒரு அன்பு கருணை அந்த மாதிரிங்க. ஓ, நான் இன்னொன்னு சொல்றேங்க. யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா எடுத்து பேசுங்க. ஏன்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் காலெல்லாம் வரும் நிறையா. நீங்க தயவு செய்து எடுத்து பேசுங்க. ஏன்னா செல்லு கில்லு தொலைச்சிட்டுன்னு சொல்றாதீங்க. ஏன்னா செல்லே ஒழுங்கா பாத்துக்க மாட்டான். இவன் எப்படி கல்யாணம் பண்ணி பொண்ணு ஒழுங்கா பாத்துப்பான்னு எதனா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பாத்துங்க. யாரு அட்டன் பண்ணாலும், யார் போன் பண்ணாலும் எடுத்து கண்டிப்பா பேசுங்க. ஏன்னா எனக்கு இம்பார்ட்டன்ட் காலெல்லாம் வரும். A few minutes later. लड़की लड़की என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை கொலுசு.
ஹலோ 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 தர்மா இல்ல? அவர் இருக்கார். நீங்க? நான் அவரோட டாக்டர் பேசுறேன். நீங்க யாரு? நான் ஒரு ஃப்ரெண்டு பேசுறேன். ஓ, தர்மா நல்லா இருக்காருல்ல? அவர் நல்லா இருக்காரு. ஏன் என்னாச்சு? ஓ இல்ல, நீங்க அவர் ஃப்ரெண்டுன்றதுனால சொல்றேன். சொல்லுங்க. அவர்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, ஆக்சுவலா சொல்ல தர்மாக்கு மாட்டேன். வந்துட்டு பிரெயின் கேன்சர் இருக்கு. அவரு இன்னைக்கு ஒரு நாள் தான் உயிரோட இருப்பாரு. அப்படியா? இப்போ வரைக்கும் அவர் நல்லா இருக்காருல்ல? அவர் நல்லா தான் இருக்காரு. இந்த விஷயம் மட்டும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க. தப்பி தவிர நீங்க சொன்னீங்கன்னா உடனே இம்பாக்ட் ஆகி உடனே கூட அவர் இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஐயோ, சரிங்க. எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் பண்றீங்களா? சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அவனை கொஞ்சம் சந்தோஷமா பாத்துக்கோங்க. அவனுக்கு என்ன பிடிக்கும்ன்றத வாங்கி கொடுங்க. அவருக்கு என்ன பிடிக்கும்ன்றத செய்யுங்க. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அவரை கொஞ்சம் ஹாப்பியா பாத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேங்க. மறந்துடாதீங்க. திரும்ப சொல்றேன், அவருக்கு இந்த ஐயோ. விஷயத்த சொல்லி தப்பி தவறி கூட சொல்லிடாதீங்க. சரிங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே, நன்றி நன்றி. ஓகேங்க. நன்றிங்க. வச்சிடுறேங்க. சரிங்க. அவர் சந்தோஷமா பாத்துக்கோங்க. சரிங்க. நன்றி நன்றி. लड़की लड़की என்ன லட்கி? நான் ஜீன்ஸ் போட்ட வெள்ளை குலுப்பி. ஹலோ 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 ஹலோ, எங்க இருக்கீங்க? இங்கங்க. ஏங்க நீங்க தானா? ஆமாங்க. வாங்க. ஏங்க யார் செல்லு தாங்க இது? இருங்க வரேன். ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. இல்லைங்க, பரவாயில்ல. சத்தியமா எப்படி சொல்றது, இந்த போனும் ஒன்று போனுச்சுன்னா வரவே வராது. இப்போ என் லைஃப்ல தடவை லக்கு வந்து இருக்குங்க. என் செல்லு மறுபடியும் கிடைச்சிருதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பரவாயில்லங்க. ஏங்க ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்றேன். எனக்கு எதுவுமே வேணாங்க. ஏங்க சொல்லுங்க என்னங்க? எனக்கு எதுவுமே வேணாங்க. ஏங்க என் செல்லை திருப்பி கொடுத்துருக்கீங்க. ஏன்னா இந்த அளவுக்கு யாருமே செல்லு, சத்தியமா செல்லு எனக்கு சென்டிமெண்ட் தெரியுமா? செல்லை மிஸ் பண்ணிட்டேன்னு எனக்கு அப்படியே சாப்பிடல, ஒரு மாதிரி அப்படியே மயக்கமா வந்துருச்சுங்க. அப்படியே கேர் ஆயிடுச்சு ஒரு தடவை. சாப்பிட போலாமா? இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாங்க. ஏங்க? இல்ல நான் எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிக்கிறீங்க, நான் தான் உங்களுக்கு எதனா பண்ணணும். ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. ஏன் நான் பண்ணக்கூடாதாங்க? ஏங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. ஐயோ இந்த உதவியை நான் என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேங்க. சத்தியமா சொல்றேன், உங்களை நான் மறக்கவே மாட்டேங்க. என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேங்க. ஏன்னா இது இந்த செல்லு என் சென்டிமெண்ட்டுங்க. கிடச்சிடுச்சு. அதுவும் சத்தியமா சொல்றேன், ஒன்று சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. என் செல்லை தொலைச்ச மாதிரி உங்களை பார்த்த உடனே என் மனுஷே தொலைச்சிட்டுங்க. ஆமாங்க, உண்மையாலுமே அவ்வளோ அழகா கியூட்டா செம்மையா, எப்படி சொல்றது, ஒரு வேற லெவல் மனுஷங்க. என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. உங்க பேர் கேட்க மறந்துட்டேன் போன்ல. வித்யா. வித்யா. வித்யா சூப்பருங்க. எதுவும் சொன்னேன்ல, ஐயோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா உங்க பேர் வைப்பேன்னு சொன்ன பாத்தீங்களா? அதெல்லாம் வேணாங்க. கண்டிப்பா நம்ம குழந்தைக்கு அந்த பேரே வச்சே ஆகணுங்க. ஆனா அம்மாவுக்கும் பொண்ணுக்கு ஒரே பேரா இருந்தா எப்படிங்க செட் ஆகும்? ஐயோ ஒரு மாதிரி தலை ஒரு மாதிரி வலியுது. காஃபி குடிக்கிறீங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி பண்ணுது. நல்லா தான் இருந்தேன், ஒரு மாதிரி கேர் ஆகுது. ஒரு வேளை உங்கள் கண்ணால் என்னை கொல்றீங்களோ? ஐயோ நீங்கள் பார்க்கும்போதே இது ஒரு அம்பு வந்து பாயிற மாதிரியே இருக்குதுங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க, நான் அந்த ஏஞ்சல் வந்து படத்தில் தாங்க பார்த்துருக்கேன், சினிமாவில் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேங்க. ஏஞ்சல்லாம் சொல்லாதீங்க. தேவதைங்க நீங்கள். இல்லைங்க அப்படிலாம். நீங்கள் சத்தியமாக தேவதைங்க, தேவதை. ஏன்னா செல்லை திருப்பி கொடுத்த தேவதை. இந்த செல்லை நீங்கள் காதில் வச்சுருந்தீங்க? ஆமாங்க. இல்லை நானும் என் காதில் வச்சும்போது இந்த செல்லுக்கு பிறவி பலனே அடைஞ்சதுங்க. இந்த செல்லு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு அளவுக்கு மேலே பண்ண ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? எதுக்குங்க? இல்லை இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண பொண்ணு நான் என் லைஃப்பில் மறக்கக்கூடாதுல்ல. நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று.
ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாங்கன்னா அந்த காலத்தினால் உதவி செய்த நன்மைக்கு தீமை செய்து ஏங்க வரலன்னு தெரியுதுல்லங்க. திருக்குறள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று கேட்க மறந்துட்டுங்க, செல்ஃபி எடுத்துட்டு கேட்கலாங்க. சரி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாங்க. இந்த ஃபோட்டோவை போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட காட்டுவேன். அம்மா இங்கே பாருமா, இந்த பொண்ணு நல்லா இருக்காம்மா, இந்த பொண்ணு தாம்மா என் லவரு. இல்லை இந்த பொண்ணு தாம்மா என் மொபைலை கண்டுபிடிச்சி கொடுத்த கடவுள் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். நாளைக்கு நம்மளுக்கு என்ன வேணாலும் ஆகலாம் இல்லை, நாளைக்கே நான் இறந்து கூட போகலாம்ல. ஐயோ ஏங்க அப்படிலாம் சொல்கிறீங்க? இல்லை சொல்கிறேங்க, மனுஷன் இந்த நொடி ஹாப்பியாக இருக்குமா? சத்தியமாக சொல்கிறேன். எனக்கு 25 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் என் லைஃப்பில் ஹாப்பியாகவே இருந்ததில்லை. இப்போ பேசிட்டு இருக்கேன் பாரு, இப்போ வேற லெவல் மனுஷங்க ஹாப்பியாக இருக்குங்க. அப்படியாங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். அது போதுங்க. நீங்கள் பேசுகிறீங்களா, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். போதுங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க? ஓடி வந்தேங்க. ஓடி வந்தீங்களா? ஓடி போலாமா? இல்லை என்கிட்ட பைக் இல்லை, நான் எப்படி ஓடி கூட ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தீங்களா இல்லை தனியாக வந்தீங்களான்னு கேட்டேன். தனியாக தான் வந்தேங்க. தனியா? நான் வேணா கூப்பிட்டு போவா? ஏங்க திடீர்னு கூப்பிட்டு போவான்னு சொல்கிறேன், எனக்கு வழி தெரியும். எங்கே இருக்கு வீடு? வீடுங்க பக்கத்தில் தான். பக்கத்தில் தான். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு தோன்றுருந்தேங்க. கேளுங்க தாராளமா. கேட்டுடலாமா? கேளுங்க. நீங்கள் சிங்கிளா கமிட்டடா? சிங்கிள் தாங்க. ஏன் பச்சை போய் பேசுறீங்க? இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, ஒண்ணுமா சிங்கிளா இருப்பீங்க? உண்மையிலே சிங்கிள் தாங்க. சத்தியமா? சத்தியமாங்க. சிங்கிளா? சிங்கிள் தாங்க. நானும் உங்ககிட்ட ஒன்று சொல்லுங்க, அப்படி இப்படி திருப்பி போடுங்க. சத்தியமா நானும் சிங்கிள் தாங்க. சூப்பருங்க. உங்களுக்கு லவ் ப்ரொபோசல்லாம் எதுவும் வரலையா? நிறைய வந்தது, அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ணல? பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதோ கடவுள் ஏதோ போட்டு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் முடிச்சு. அதுக்காக வெயிட் பண்ணுங்க. நல்ல பையன் வருவாங்க, என்ன மாதிரி ஒரு பையன் வருவாங்க. மீன்ஸ் என்ன மாதிரினா ஏங்க நான் நல்லா இல்லையாங்க? நல்லா தாங்க இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? தெரியல, ஒரு மாதிரி தலை சுத்திட்டே இருக்கு, ஒரு மாதிரி பெயினா இருக்கு, என்னன்னு தெரியல. ஏங்க என்னாச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு எங்கன்னா போலாமா? இல்லை ஒன்றும் வேணாம், ஒரு மாதிரி தான் பண்ணுது. பட் பரவாயில்ல, நீங்க பேசும்போது நல்லா இருக்கு. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிளுப்பு கேக்குது இல்ல? உங்களுக்கு எதனா ஆசை இருக்கா? என்னங்க ஆசை இருக்கான்னு என்னங்க கேட்குறீங்க? கேட்கும்போது ஒரு பயமா இருக்குது. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. எதனா ஒரு ஆசை, இப்படி இருக்கணும், இந்த மாதிரி நடந்துக்கணும், இல்லை இந்த மாதிரி நம்மளுக்கு வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஏன் கடவுளே நேரில் கேட்ட மாதிரியே இருக்குதுங்க எனக்கு. ஆசைன்னா என்னங்க ஆசை? உங்களை லவ் பண்ணுங்க. நீங்கன்றது இல்லை, பொதுவாக ஒரு பெண் லவ் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் செத்து போடானா கூட நான் செத்து போவேங்க, நிம்மதியாக செத்து போவேங்க. ஏங்க சும்மா வந்ததுலேருந்து செத்து போகிறேன்றீங்க? ஏங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு போதாங்க போகிறோம். அது ஒரு நாளைக்கு போகிறோம், இருக்கிற சந்தோஷமா இருக்கலாமே. எங்கே இருக்கேன்? 26 வருஷமா எங்கெங்க சந்தோஷமா இருந்தேன்? இது ஏதோ ஒரு 6 நிமிஷம் சந்தோஷமா இருந்தேங்க. உங்ககிட்ட பேசும்போது ஹாப்பியாக இருக்குங்க, சந்தோஷமா இருக்குங்க. அதான் நம்மகிட்டலாம் யாருங்க லவ் சொல்லுவாங்க? இப்போ நாங்கள் ஃப்ரெண்டாக பேசுனீங்களா, ஐ லவ் யூ வித்யா, முறைக்கிறீங்க பார்த்தீங்களா? எந்த பொண்ணுங்க லவ் சொன்ன ஒன்று? ஆனால் முறைக்கிறதும் க்யூட்டாக இருக்குங்க, செம்மையா. என்னங்கச்சி? தெரியலங்க, ஒரு மாதிரி அப்படியே பண்ணிட்டே இருங்க. இல்லைன்னு சொல்கிறீங்களா? இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா ஒரு பேச்சுக்காச்சும் சொல்லுங்களேன். லவ் யூங்க. கேட்கல. லவ் யூங்க. லவ் யூ. ஐ லவ் யூங்க. அப்போ வாங்க இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகலாம். இருங்க. நாங்கள் லவ் சொன்ன உடனே 10 நிமிஷமாக கல்யாணம் பண்ணுங்க, வெயிட் பண்ண நம்மளுக்கு தாங்க வேஸ்ட் ஆஃப் டைமு. வாங்க போகலாம். ஐயோ நான் அப்படி சொல்லலைங்க. நீங்கள் ஒரே ஒரு வாட்டி நீங்களும் சொன்னால் நல்லா இருக்கும்னு நானும் லவ் யூ சொன்னேங்க.
நாங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறேங்க. லவ் சொன்னீங்க, அப்புறம் இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே ஒரு வாட்டி எனக்கு ஓகே சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கல்ல, அதனால தான் நான் சொன்னேன். அப்போ உண்மை இல்லையா அது? இல்லைங்க, சாரி. என்னாச்சு மறுபடியும் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க. என்னது? சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே? மாட்டேன், சொல்லுங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு தெரியுமா? என்னாச்சு? நாளைக்கு என்கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறீங்க பார்த்தீங்களா? நீங்களா அப்படின்னு ஒரு டாக்டர் ஃபோன் பண்ணியிருப்பாரு. ஆமா ஆமா, சொல்லிடவா? சொல்லுங்க. சும்மா உங்களை ப்ராங்க் பண்ணிருக்குங்க, சும்மா பண்ணுங்க. ஒன்று சொல்லட்டுங்களா? வாங்க நேரம் ஒன்று பாருங்க, நேரம் கேமரா இருக்கா? போட்டுக்கலாம்ல? போட்டுக்கோங்க.